புனிதர் எலிசபெத். இவர் கிமு 1ஆம் நூற்றாண்டில் பிறந்தார். இவர் லூக்கா நற்செய்திகளின்படி செக்கரியாவின் மனைவியும் திருமுழுக்கு அருளப்பரின் தாயாரும் ஆவார். இவர் ஆரோனின் மகளாவார். இவரும் இவரது கணவரான செக்கரியாவும் இறைவனின் பார்வையில் நன்னெறியாளர்களாக வாழ்ந்தனர். ஆனால் குழந்தை இல்லாதவர்களாக இருந்தனர். செக்கரியா ஆலய பணிகளில் இருந்தபோது இறை தூதர் கப்ரியேல் அவர் முன்னே தோன்றி கூறியதாவது: செக்கரியாவே, பயப்படாதே, உமது இறை வேண்டல்கள் கேட்கப்பட்டன. உமது மனைவி கருத்தாங்கி ஒரு ஆண் மகளை பெற்றெடுப்பாள். நீர் அதற்கு யோவான் என்று பெயரிடுவீர். அவன் உங்களுக்கு ஒரு சந்தோஷமும் மகிழ்ச்சியுமாய் இருப்பான். அவன் இறைவனின் பார்வையில் பெரியவனாய் இருப்பதால் அநேகர் அவரது பிறப்பால் மகிழ்ச்சியில் திளைப்பார்கள். அவர் திராட்சை ரசமும் வேறு பானங்களையும் அருந்துவார். அவர் பிறப்பின் முன்பே பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்படுவார். தாமும் தமது மனைவி எலிசபெத்தும் முதிர் வயதினர் என்ற காரணத்தால் செக்கரியா இறை தூதர் கப்ரியேலின் வார்த்தைகளில் நம்பிக்கை வைக்கவில்லை. இது அறிந்த கப்ரியேல் தூதர் செக்கரியாவை நோக்கி, உமது விசுவாசமின்மையால் நீர் வாய்ப்பேச இயலாத ஊமையாவீர். எமது வாக்கு நிறைவேறும் வரை நீர் ஊமையாக இருப்பீர் என்று எம்பி மறைந்தார். இவரின் சந்தேகத்திற்காக தீர்க்க தரிசனம் நிறைவேறும் வரை இவர் ஊமையாக மாற்றப்பட்டார். எலிசபெத் விரைவில் கர்ப்பமானார். இதனால் எலிசபெத் பெரும் மகிழ்ச்சி அடைந்தார். ஒரு மகனை பெற்றெடுத்தார். அவருக்கு யோவான் என்று பெயரிடப்பட்டது. இந்த குழந்தை திருமுழுக்கு யோவான் என்ற பெயரால் கடவுளால் தேர்ந்தெடுக்கப்பட்டது. இஸ்லாம் திருமறை நூலாகிய திருக்குரானிலும் இவர் கௌரவிக்கப்படுகிறார். இவரது நினைவு நாள் நவம்பர் 5ஆம் நாள் கொண்டாடப்படுகிறது. இவர் கர்ப்பிணி பெண்களின் பாதுகாவலர் ஆவார். ஜெபம். குழந்தை வரத்திற்காக இயங்கிக் கொண்டிருக்கும் அனைவரையும் பாதம் தருகின்றேன். அவர்களுக்கு குழந்தை செல்வத்தை கொடுக்க புனித எலிசபெத் வழியாக உம்மை மன்றாடுகிறேன். ஆமீன். புனித எலிசபெத், எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும்.